திண்டுக்கல் அருகே சொகுசு காரில் குட்கா கடத்திய வடமாநில வாலிபர் கைது. 2 லட்சம் மதிப்புள்ள 300 கிலோ புகையிலை பொருட்கள், கார் பறிமுதல். திண்டுக்கல் புறநகர் பகுதியில் காரில் அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை கடத்தப்படுவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இந்த தகவலின் பேரில் ரூரல் டிஎஸ்பி சங்கர் மேற்பார்வையில் தாடிக்கொம்பு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வசந்தகுமார், சப் இன்ஸ்பெக்டர்கள் சித்திக், சரத்குமார் மற்றும் தனிப்பிரிவு ஏட்டு பழனிச்செல்வம் ஆகியோர் அடங்கிய போலீசார் திண்டுக்கல் அஞ்சலி ரவுண்டானா பைபாஸ் பகுதியில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக அதிவேகமாக வந்த சொகுசு கார் ஒன்றை போலீசார் மறித்து சோதனை நடத்தினர். அந்த சோதனையில் காரில் அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் புகையிலை பொருட்கள் கடத்தி வரப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து காரில் இருந்த ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த முகேஷ்குமார் என்ற வாலிபரிடம் போலீசார் தீவிர விசாரணை செய்தனர். அந்த விசாரணையில் திண்டுக்கல் அருவித்திருக்கோயில் அருகே உள்ள ரோஸ் நகர் பகுதியில் உள்ள ஒரு குடோனில் விற்பனைக்காக மூட்டையாக புகையிலை பொருட்களை பதுக்கி வைத்திருப்பது தெரியவந்தது. இதனை அடுத்து முகேஷ்குமாரை கைது செய்த போலீசார் குடோனில் பதுக்கி வைத்திருந்த 300 கிலோ குட்கா பொருட்கள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட சொகுசு கார் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். மேலும் இந்த கடத்தல் சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குட்கா, புகையிலை போன்ற பொருட்களை நடுஇரவில் பல்வேறு சோதனைகள் செய்து சொகுசு காரில் வந்த நபரை பிடித்த போலீசாருக்கு காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் அவர்களை பாராட்டி வெகுமதிகளை வழங்கினார். தாடிக்கொம்பு அஞ்சலி ரவுண்டானா அருகே ஆய்வாளர் வசந்தகுமாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் வாகன தணிக்கை செய்திருக்கிறார்கள். அவரும் சரத்குமார் உதவி ஆய்வாளர் மற்றும் காவலர்கள் சேர்ந்து அப்போது சந்தேகத்துக்கிடமான அந்த காரை விசாரித்திருக்கிறார்கள். விசாரிக்கும் போது அவருக்கு முன்னுக்கு பின் முரணாக பதில் பேசியிருக்கிறார். சந்தேகப்பட்டு அவரை விசாரணை செய்யும் போது அவர் இந்த மாதிரி குட்கா பொருட்களை கடத்தக்கூடிய நபர் அப்படின்னு தெரிய வந்தது. தென் அவரிடம் விசாரித்து இந்த தாடிக்கொம்பு வடமலையான் ஹாஸ்பிட்டலுக்கு அருகே ஒரு குடோன்ல இருந்து இன்னொரு காரையும் பறிமுதல் செய்கிறார்கள். அதிலிருந்து 24 பேக், அதாவது சுமார் 300 கிலோ இந்த குட்கா பொருள் இப்ப பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதுல நம்ம அந்த டிரைவராக இருந்த முகேஷ்குமார், ராஜஸ்தானை சேர்ந்தவர், அவர் இப்ப கைது செய்யப்பட்டுள்ளார். அதுபோல இவருடைய ஓனர் அப்படின்னு யாருன்னு பார்த்தோம்னா தீபக் குமார் என்பவர். அவர்கிட்ட தான் அந்த 24 பேக் இருந்திருக்கு. அவர் தலைமறைவாக இருக்கிறார். அவரை தேடுதல் பணி தனிப்படையினர் செய்து வருகிறார்கள். இந்த தீபக் குமாருக்கு ஆல்ரெடி இது போன்ற வழக்கு இருக்கிறது. ஸோ இந்த புகையிலை பொருட்கள் இது தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட பொருள். இதை விற்பதும் வைத்திருப்பதும் சட்டப்படி குற்றமாகும். கடந்த இந்த வருஷம் மற்றும் 164 வழக்குகள் போடப்பட்டுள்ளது. 240 குட்கா, அதாவது நேற்றுக்கு வரைக்கும் இது பண்ணியுள்ளது. இப்போ இதை சேர்த்தோம்னா 540 கிலோ குட்கா பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது. இது போன்ற போதைப் பொருட்கள், குட்காவாக இருக்கட்டும், கஞ்சாவாக இருக்கட்டும், யாராவது வைத்திருந்தாலோ அல்லது கடத்தினாலோ கடும் நடவடிக்கை எடுக்கும்.